நான் பேசும்பொழுது ஒரு புள்ள ஓடி வந்து என் காலை கட்டி அணைத்து என்ன போய் அப்பா அப்பா என்று ஒரு புள்ள கூப்பிடுது. இந்த புள்ள யாருமா? இந்த தாய் சேவனுக்கு வராத ஒரு விதி நம்ம குடும்பத்துல வந்துருந்த சாமி. அப்ப இந்த பிள்ளை யாரு? நம்ம பெற்றெடுத்த பிள்ளை தாங்க. இது எனக்கு பிறந்த பிள்ளையா? நம்ம பிள்ளை தாங்க. உலகமெல்லாம் ஊர் வசந்தையா இந்த கர்ணன் அனாதை இருந்த பேரை நீக்கி வந்த கண்ணா. உன் பேரு என்னடா கண்ணு? அப்பா விசாகேதுப்பா. உன் பேரா? அடிப்பாவி. கடைசி நேரத்துல மனைவி பாசத்துக்கு மயங்காத பண்ணல பிள்ளை பாசத்துக்காத மயங்கவாணி பேர் பண்ண பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்து இந்த பிள்ளை முகத்தை எனக்கு காட்டி பிள்ளை பாசத்தா என தடுக்க நினைக்கிறேன். படுபாவி கண்ணு. நல்லா கண்ணு. அப்பா எவ்விட போறி இந்த ஜென்மத்தை எடுத்து நான் வாழ்வதை விட மண்ணா போயிருந்தால் புல் புண்டு மேய்ந்திருக்கமே. இந்த கர்ணன் செத்தா என்னை கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் என்ன வாழ்த்துவாங்கன்னு பார்த்தேன். அந்த வாழ்த்துக்கே அருகதை இல்லாத கொண்டு வந்து என்னையாண்டா வழிமறிக்கிறேன். நான் போகக்கூடிய இடத்தை கண்டு நீ என்னடா செய்ய போற கண்ணு? அப்பா நான் ஒரு சேத்திர போறேன். என்னை வழிமறித்து அப்பா நீ பெத்த புள்ள நான் கதறன. அப்பா 10 மாசம் எங்க அம்மா வயிற்றுல வச்சிருந்த பெத்த எங்க அம்மா ஒரு புறம் அழ. ஒன்னால நான் இந்த பிள்ளையாவது நான் நிக்க நான் பெத்த பிள்ளை நான் அழறனே. அப்பா உனக்கு ஈவு இல்லையா? உனக்கு இறக்க இல்லையா? நாயினா என்ன அழ விட்டு பாவி, என்ன அழ விட்டு பாவி நீ வந்து அப்பா நீ அழாதடா கண்ணு. நான் குருச்சேத்திரம் சென்று பாண்டவரா விழக்கூடிய உன் சிறிய தந்தை உங்க சித்தப்பா கையால சாவ
அட்ரஸே தெரியாத வந்த புள்ள நானு. போன இடத்துல எல்லாரும் என்ன தலை மேல அடிச்சு தவப்பம் பேரு தெரியாதது. இது வாய்க்காலுக்கு பிறந்ததோ வரப்பக்கு பிறந்ததோ எவனுக்கு பிறந்ததோ தெரியாத புள்ள இந்த புள்ள அப்படின்னு பேர் கொடுத்த எங்க அப்பா என்னை கொண்டாந்து இங்க நிறுத்தி என்ன அண வைக்கிறிய அப்பா. என்னை விட்டு போவாத நைனா, போவாதீங்கப்பா. என்னை விட்டு போவாத அப்பா, என்னை விட்டு போவாத அப்பா. கதறையா ராஜா எனப்பா. அந்த சூரிய மூட்டை கடவுளாலே பிறந்தவன் இந்த கர்ணன். அந்த சூரியன் மறைவார், சூரியன் தோன்றுவார். சூரியன் மறைவதற்குள்ள நான் குருச்சேத்திரம் சென்று பாண்டவரை கொல்ல போறேன்டா. பாண்டவரை கொல்ல ஐயா. நைனா நைனா என்ன வழி மறிக்காதடா, என்ன வழி மறிக்காதடா. பார்ப்பதில்லை. அப்பா இந்த பாவி என்னையும் தவிக்க விட்டு என் தாயையும் தனியா விட்டு இந்த மந்த சத்தை விட்டு பாரணம் முடிப்பீர் ஐயா. அப்பா உனக்கு என்ன என்னைக்கும் நம்ம கழுத்துல தொங்க தாலி மகன் கொடுத்த மாங்கல்யம் என்று பேர் வரும். இவனுக்கு என்ன என்னால எங்க அப்பா குருச்சேத்திர போவாது நின்றா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். இவனுக்கு என்ன எனக்கு என்ன செஞ்சு ஒத்திக்கடை தீர்க்க வேண்டும், உட்பிட்டவரை உள்ளளவு நினைக்க வேண்டும். ஒரு மனிதனா பிறந்தா சொன்ன சொல் தவறவே கூடாது. எனக்கு என்ன நான் எந்த கெதியில போறேன்னு எனக்கு தெரியல. ஐயா நீ எத்தனை சொன்ன போது உன் பேச்சை கேட்டு நிற்க முடியாது. நான் செல்வதுதான். என்னை மறிக்காதீங்க, என்னை மறிக்காதீங்க, என்னை மறிக்காதீங்க. சொட்டு தாலி கட்டிய மனைவி ஒரு புறம், ஆமா நீங்க பெத்த ஒரு புறம், பிள்ளை ஒரு புறமா காலை கட்டி நடுவுறமா. இந்த முகத்தை பார்த்து பிள்ளை முகத்தை பார்த்தாது நீங்க நிக்க கூடாதா சாமி? தொட்டு தாலி கட்டிய மனைவி ஒரு புறம், நீங்க இருவரும் சேர்ந்தா பெற்ற பிள்ளை ஒரு புறம். எங்களை எல்லாம் கதற விட்டு போறையான படுபாவி. யோசனை பண்ணி பாருங்க சாமி. எங்களை எல்லாம் கதற விட்டு போறையான படுபாவி, படுபாவி, படுபாவி. மக்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயா. என்னது மனைவி மக்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த வீடு வரைத்தான் உறவும். ஐயா 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 வீடு வரைத்தான் உறவும், வீதி வரைத்தான் மனைவி, வீதி வரைத்தான் மனைவி, காடு வரைய பிள்ளையோடி ஞான தங்கமே. காடு வரைய பிள்ளையோடி ஞான தங்கமே. எனக்கு கடைசி வர யாரோ வழி.
பார்த்து வளர்ந்தவன் கிடையாது. என் விதியாச்சாரத்தின் பிரகாரம் என் மனைவி ஒரு பக்கம் நான் என் பெத்த பிள்ளை ஒரு பக்கம் நான் குருச்சேத்திரம் போகிறேன் என்னை வழிமறிக்காதீங்க சொல்லும் போது இல்லலாம் மன்னா வழிமறிப்பேன் மன்னா என் மன்னா வழிமறிப்பேன் மன்னா கோட்டையிலே பொன் பிறந்தாலும் போட்ட பிள்ளை தப்பாதுன்னு சொல்ற வார்த்தை கிணங்க நான் எங்கேயே பிறந்தேனடா படுபாவி நான் எங்கேயே வளர்ந்தேனடா படுபாவி எங்கேயே பிறந்த என்னை கொண்டு வந்து கையால என் கழுத்துல தாலி கட்டி நீதான் உறவு நீதான் அப்பா நீதான் அம்மா நீதான் என் சொந்த பந்தன உன்னையே நம்பி வந்தேனடா மாமா உன்னையே நம்பி வந்தேனடா என் சாமி என்ன நடுத்தெருல விட்டுட்டு போறையாளான்னு நீ அழுவுற அப்பா நீ யாருன்னே தெரியாது எங்க அம்மா யாருன்னே தெரியாது அனாதையா வளர்ந்த என்னையும் என்ன தவிக்கி விட்டு போறையான்னு சொல்றிய நீ ஒரு பக்கம் சொல்ல நான் போவதுதான் என்ன கேக்குறீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க சாமி. மனைவி பார்க்க வேண்டும் மக்களை பார்க்க வேண்டுமா நானா இந்த நேரத்திலயா நீ யார் எனக்கு இவன் யாரு அடி நீ யாரோ இந்த வாழ்க்கை இப்ப சொன்ன மாதிரி வீடு வரை தான் உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரைக்கும் யாரும் எனக்கு பேரு கர்ணன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் கர்ணன் நான் செத்த பிறகு எனக்கு பணம் நான் செத்த பிறகு நான் போனோம் இந்த ஐயா ராகவன் ஐயா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க வாத்தியாரி எங்க அப்பா அவரு எங்க மாமா எங்க மச்சான் அவருக்கு பேர் அவரு செத்த பிறகு அவருக்கு போனதானே போனோம் அவர் உயிர் எப்படி போச்சோ ஏது போச்சோ அழுதுகிட்டு போச்சோ தெரியாத போச்சோ பிள்ளைய நினைச்சு போச்சோ மனைவியை நினைச்சு போச்சோ எங்களுக்கு தெரியாது அப்பேருமே செத்த பிணத்தை சீராய் அலங்கரித்து நாளை சாகும் பிணங்களெல்லாம் சாய்ந்து அழுகுதடி ஞான தங்கமி அந்த ராகவன் என்று சொல்லக்கூடிய ஐயாவுடைய உயிர் போன உடனே அவர் மனைவி அவர் பிள்ளைகள் ஐயோ அப்பா என்னை விட்டுட்டு போறையாடா சாமி ஐயோ அப்பா என்னை விட்டுட்டு போறையாடா சாமி கொண்டு வந்து பாலை சொல்லக்கூடிய பழவியை போட்டு பழவை மேல என்னை படிக்க வச்சு என் மனைவி என் பிள்ளைலாம் அழும்போது நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா அடி நீ யாரோ சொந்தத்தை பார்க்க முடியாது மனைவியை பார்க்க முடியாது பந்தத்தை பார்க்க முடியாது செஞ்சு வந்து தீர்ப்பதை